நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இந்த கூகுள் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூகுள் ஃபோட்டோஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் இந்த கூகுள் ஃபோட்டோஸை பயன்படுத்துறீங்க? நீங்கள் அதிகமாக கூகுள் ஃபோட்டோஸை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற ஒரு அருமையான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. ஸோ கூகுள் ஃபோட்டோஸுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாக கூகுள் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு புது புது அப்டேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ், லோகோ, இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ பார்க்குறதுக்கே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் உங்களுக்கு கூகுள் ஃபோட்டோஸ். இந்த கூகுள் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நிறைய புதிய புதிய விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய ஃபீட்பேக் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்படி அந்த ஃபீட்பேக் இருந்ததுன்னா இன்னும் அதிகப்படியாக வந்து அந்த கூகுள் ஃபோட்டோஸுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாமே. ஸோ அதுக்காக சமீபத்தில் கூகுள் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸில் ஒரு பகுதியில் நம்முடைய கருத்துக்களை கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம வந்து பதிவு பண்ணணும். அது எங்கே இருக்குது, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கூகுள் ஃபோட்டோஸ். கூகுள் ஃபோட்டோஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ கூகுள் ஃபோட்டோஸ் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 விதமான டேப் இருக்குது. ஃபோட்டோஸ், சர்ச், லைப்ரரி. இதில் வந்து சர்ச் பகுதியை வந்து நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சர்ச் பகுதியில் நம்ம வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள், கீழே பாட்டம் வரைக்கும் நீங்கள் கொண்டு போங்க. கொண்டு போனதுக்கப்புறம் ஹெல்ப் இம்ப்ரூவ் கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சோன்னே கெட்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு வருது. அப்புறம் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஃபோட்டோ, இது வந்து ஒரு தலைப்பு. அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஃபோட்டோங்கிறது ஒரு தலைப்பு. அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டேப் டு டைப் இன் வாட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஃபோட்டோ அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம வந்து இதில் வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, ரொம்ப ஜூம் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இயர்ஸ் ஈவா, பர்த்டே கிஃப்ட், இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபில்டர் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. சப்மிட், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஃபோட்டோஸ் தலைப்பில். ஃபைனலி வந்து நம்ம ஸ்கிப் கொடுத்துக்க வேண்டியதான். ஒவ்வொரு இதுக்கும் தேவையில்லைன்னா ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஃபைனலி எல்லாத்துக்குமே உங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் கூட எல்லா ஃபோட்டோவுக்கும் நீங்கள் வந்து அதுக்குண்டான கிளியரான ஒரு மெசேஜை கொடுத்துட்டீங்க, கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, தேவையில்லாத ஃபோட்டோக்கு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்கிப் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ ஹேவ் ஆன்சர்ட் 30 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தலைப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஃபோட்டோஸ் தலைப்பில் இப்போ வந்து கீப் கோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ட்ரை அதர் கொஸ்டின். நான் வந்து வேறு கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ட்ரை அதர் கொஸ்டின். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீப் கோயிங் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை அதர் கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் அதை டேப் பண்ணி அடுத்த கொஸ்டினுக்கு வந்து நான் வந்து என்னுடைய கருத்துக்களை நான் சப்மிட் பண்ண போகிறேன். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஃபோட்டோஸ் அது முடிஞ்சுது. அப்புறம் பிரிண்டிங் ப்ரெஃபரன்சஸ் அதை நான் டேப் பண்ணி மறுபடியும் உள்ள போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபார் யூ, அதுக்கப்புறம் ஹாலிடே ஃபோட்டோஸ், இந்த மாதிரி 4 விதமான கேள்விகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸ்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஃபரன்சஸ், வுட் யூ என்ஜாய் பிரிண்ட் வெர்ஷன் ஆஃப் திஸ் ஃபோட்டோ, அதாவது இதில் காட்டக்கூடிய ஃபோட்டோவோட பிரிண்ட் வெர்ஷன் வந்து செமையா இருக்கா இருந்ததுன்னா நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல நோன் கொடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுமே கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்டிங் ப்ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் ஆன்சர்ட் 70 கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரை அதர் கொஸ்டின்ஸ். இப்போ என்ன பண்ண போறேன், மேட் ஃபார் யூ அப்படின்னு கொடுத்து அதில் நான் என்ன பண்றேன், டேப் பண்றேன். நண்பர்களே, அடுத்து வந்துட்டு இந்த போட்டோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, வாட் யூ திங்க் ஆஃப் திஸ், லைக் ஆர் டிஸ்லைக். ஸோ இந்த மாதிரி அமைப்பை வந்து நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க கூகுள் போட்டோஸ்ல. அப்போ இந்த போட்டோ வந்து செமையா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க லைக்கா கொடுக்கலாம், இல்ல டிஸ்லைக்கா கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனலி யூ ஹேவ் ஆன்சர்ட் 90 கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரை அதர் கொஸ்டின், வேற விதமான கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுக்கலாம். ஃபைனலி ஹாலிடே போட்டோஸ், அதை நீங்க டேப் பண்ணி உள்ள போங்க. அடுத்து ஹாலிடே போட்டோஸ், இஸ் திஸ் போட்டோஸ் அபவுட் மேரி கிரேஸ் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு புது நேமா இருக்கு. எஸ் ஆர் நோ அப்படி கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ், இல்லைனா நோ அப்படி கொடுத்து நீங்க வந்து அடுத்தடுத்து நீங்க வந்து கேள்விகளுக்கு நீங்க இது பண்ணிக்கலாம், பதில் கொடுத்துக்கலாம். இஸ் திஸ் போட்டோ அபவுட் லேண்டர்ன் ஃபெஸ்டிவல், எஸ் ஆர் நோ. நோ கொடுத்துட்டு அடுத்து ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸோ யூ ஹேவ் ஆன்சர்டு 110 கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரை அதர் கொஸ்டின்ஸ். ஃபைனலி இந்த மாதிரி 4 தலைப்புகளிலே கூகுள் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலி டொனேட் ஃபார் நவ் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கூகுள் ஃபோட்டோஸுக்கு டொனேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. இது வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது கூகுள் ஃபோட்டோஸ் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுத்துருப்பீங்களா, அது வந்து வேண்டாம், நான் வந்து டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கு, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு டெலிட் மை ஆன்சர்ஸ்
அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் கூகுள் ஃபோட்டோஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பதில் கொடுத்துருப்பீங்களோ அது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். எஸ், யுவர் ஆன்சர் வேர் டெலிட்டட். அவ்வளோதாங்க. ஸோ இந்த அருமையான இம்ப்ரூவ்மெண்ட், கூகுள் ஃபோட்டோஸுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செக்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் முறையாக ஆன்சர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் கூகுள் ஃபோட்டோஸ் இன்னமும் புது விஷயங்களை வந்து நமக்கு கொடுக்கறதுல எந்தவித சந்தேகம் இருக்காது. இல்லை செமையாக வந்து நம்ம கூகுள் ஃபோட்டோஸை முழுமையாக பயன்படுத்தலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணி கூகுள் ஃபோட்டோஸில் போய் அந்த பகுதியை ஓப்பன் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை அள்ளி எரிஞ்சிருங்க. எரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீடியோக்குள்ளே வந்து உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.